ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நாம் இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து குரூப் 2 2Aவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த தேர்வு பாடத்திட்டம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இதில் முதல்நிலை தேர்வு எப்படி இருக்க போகுது, முதன்மை தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான பதவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதிகள் வந்து மாறுபாடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20/6/2024 இணைய வழி விண்ணப்பம். ஓகேவா? சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து 19/7/2024. இதில் ஏதோ திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 24/7/2024 முதல் 26/7/2024 வரையில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருத்தம் மேற்கொண்டுக்கலாம். ஓகேவா? முதல்நிலை தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா 14/9/2024. ஓகேவா? இது முற்பகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த முதல்நிலை தேர்வு நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு நமக்கு முதன்மை தேர்வு, ஓகேவா, அதற்கான நாள் வந்து அறிவிப்பாங்க. இந்த முதல்நிலை தேர்வில் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோ அவங்க வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு பதவிக்கு முதல்நிலை தேர்வில் வந்து 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வனவர் பதவி, இங்கே பாருங்கள், இந்த வனவர் பதவி இருக்குல்ல, ஃபாரஸ்டர், இது வந்து குரூப் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது கட்டாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வனசார் பணி, ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் இதில் இருக்கக்கூடிய வனவர் பதவிக்கு வந்து நான் விண்ணப்பிக்க தகுதி அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 163 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த உயரம் இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு பதவிக்கு மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடற்தகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2. ஓகேவா? இப்போ குரூப் 2 பணியில் மட்டும் நமக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 507 போஸ்டிங். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்குறது குரூப் 2A பணி. ஓகேவா? இதில் மொத்தம் நமக்கு எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1820 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக நமக்கு 1820. அப்போது குரூப் 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா 507, குரூப் 2Aவில் வந்து 1820. டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2327 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த 2327 காலி பணியிடங்களுக்கும் எல்லாருமே தகுதியானவங்களா அப்படின்னா கிடையாது. சில முக்கியமான கல்வி தகுதியெல்லாம் இதில் மாற்றப்பட்டிருக்கு. அதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வனவர் பாருங்கள். ஓகேவா? இந்த வனவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடத்தில், அதாவது கீழ்கண்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்பட்ட அறிவியல் அல்லது பொறியியல் இளநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும். குறிப்பாக வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், வேதியியல், பொறியியல், விலங்கியல், இயற்பியல், ஓகேவா, உயிரியல், புள்ளியியல், கால்நடை அறிவியல், இந்த மாதிரி அறிவியல் துறை சார்ந்த நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ அறிவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த வனவர் பதவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த வனவர் பதவி இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணுக்கான உயரம் 163 சென்டிமீட்டர், பெண் மற்றும் திருநங்கை, ஓகேவா, அவங்களுக்கு வந்து 150 சென்டிமீட்டர் இந்த உயரம் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அதே மாதிரி மார்பு சுற்றளவு, ஓகேவா, இயல்பான நிலையில் 79 சென்டிமீட்டரும் அந்த 79லேருந்து விரிந்த நிலையில் ஒரு 5 சென்டிமீட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து இருக்கணும். இதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 74, அதிலிருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சு உள்வாங்கிய நிலையில், அதாவது விரிந்த நிலையில் இருக்கிறது. ஓகேவா? அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே பட்டியலின மற்றும் பழங்குடியினர் தேர்வு இருக்காங்கள்ல, இவங்களுக்கு வந்து உயரம் குறைவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஆண்களுக்கு 152 சென்டிமீட்டர், பெண் மற்றும் திருநங்கை 145. இது எகுது அப்படின்னா பழங்குடியினர்கள், ஓகேவா, பழங்குடியினர்களுக்கு மட்டும் இந்த உயரத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க தளர்வு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது வைக்கணும். இது அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேர்வு திட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் தேர்வு திட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக இங்கே பாருங்கள், எந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே 1:10. ஓகேவா? இப்போ நீங்கள் முதல்நிலை தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த 1:10 ரேஷியோ வந்து எங்கே போகும் அப்படின்னா நம்ம முதன்மை தேர்வு மெயின்ஸ் எழுதுறதுக்காக இந்த 1:10 ரேஷியோ அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுப்பாங்க. இது குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே இந்த 1:10 அப்படின்றது பொருந்தும். ஓகேவா? அடுத்ததாக இந்த வனவர் இருக்குல்ல, இது வந்து 1:5 எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே பாருங்கள் 1:3 1:2. குரூப் 2 2A பணி இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதன்மை தேர்வில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த நிலை ஓகேவா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து 1:3 and 1:2 இந்த ரேஷியோ வந்து கூப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வனவர் பதவிக்கு மட்டும் ஒரு 3 நிலைகள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், முதல்நிலை தேர்வு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்கு பொது அறிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75. இந்த பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25. இது 10ஆம் வகுப்பு தரம். தமிழில் ஒரு 100 கொஷின். ஓகேவா? இதுவும் 10ஆம் வகுப்பு தரம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்குறி வகை கொஷின் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 மார்க்கு. ஓகேவா? 3 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின். ஓகேவா? தமிழில் 100, ஜிகேயில் ஒரு 75, மேக்ஸில் ஒரு 25. அடுத்தது பாருங்கள், முதன்மை தேர்வு குரூப் 2க்கு. ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வு இது கட்டாய தாள் 1. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் நமக்கு வினாக்கள் வந்து அமையும். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மதிப்பெண். ஓகேவா? இதில் 40 மதிப்பெண் நம்ம பெற்றால் மட்டும்தான் நமக்கு பொது அறிவு தாள் 2 ஓகேவா பட்டப்படிப்பு இதுக்கு வந்து 300 மார்க். ஓகேவா? 300 மார்க்கு 3 மணி நேரம். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா விரிந்துரைக்கும் வகையில், அதாவது எழுதும் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த தமிழ் மொழித்தாள் இருக்குல்ல, அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் இந்த பொது அறிவு தாள் அப்படின்றத திருத்துவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தொகுதி 2A. ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேவா? கணினி வழி தேர்வு. ஓஎம்ஆர் கிடையாது, அங்கே நமக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருப்பாங்க இது முதல்நிலை தேர்வில். ஆனால் இங்கே வந்து குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிபிடி வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், தாள் 1 தாள் 2. ஓகேவா? இதில் தாள் 1 இருக்குல்ல, 2Aவில் வந்து தாள் 1 10ஆம் வகுப்பு தரம், கிட்டத்தட்ட 100 மதிப்பெண் 3 மணி நேரம். இந்த தாள் எப்படி நீங்கள் எழுதணும் அப்படின்னா விரிந்துரைக்கும் வகையில் இருக்கும். ஓகேவா? எழுதுகிற வகையில் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், தாள் 2ல் வந்து பொது அறிவு ஒரு 100 கொஷின் பட்டப்படிப்பு தரம். ஓகேவா? அதுக்கப்புறம் பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ரீசனிங் வந்து ஒரு 40 கொஷின், அது 10ஆம் வகுப்பு தரம். அதுக்கப்புறம் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஒரு 60, மொத்தம் 200 கொஷின் 300 மதிப்பெண். ஓகேவா? இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிபிடி. ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2வில் கொடுத்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.